தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எத்தனை போலீஸ்காரங்க லாக்அப் டெத்துக்கு காரணமாக இருந்து அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் ஆனால் திருந்த மாட்டாங்க போல இருக்கு சில சைக்கோஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. இப்போ ஒரு அடுத்த லாக்அப் டெத் ஒன்று நடந்திருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சபரிவர்மன் ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இந்த பர்சன் தான். அவருக்கு என்ன வயசு ஒரு 34 இருக்கவங்க. நம்ம குமரி மாவட்டம் இருக்குல்ல, அங்கே இருக்க நாகர்கோயில் அதுக்கு அருகில் இருக்க தென் தாமரைக்குளம் பகுதியில் நாராயணபுதூர்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் இவருக்கு பூர்வீகம். இவர் ஆக்சுவலாக அந்த தாமரைக்குளம் பகுதியிலேயே ஒரு பெட்டி கடையை ரன் பண்ணிட்டு இருந்தாப்புல. யார் இந்த நபர்? பாஸ்டன்ஸில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இல்லை. பெட்டி கடை நடத்திட்டு இருந்தாரா? கடந்த 9ஆம் தேதி சில போலீஸார் இவரோட பெட்டி கடைக்கு வராங்க, சோதனை பண்ணுறோம் அப்படின்ட்டு. வந்தவங்க கடையில் என்ன குட்கா பொருள் வச்சு ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. நாகர்கோவில் கிளை சிறையிலையும் இவரை அடைச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ்லாம் நடக்குதுல்ல, இது வரைக்கும் இந்த சபரி அவர்கள் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அவர் உடம்புல எந்த காயமும் தென்படலை, எதுவும் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருந்தாப்புல. ஆக்சுவலாக இவருக்கு கையை ஓரளவுக்கு மேலே தூக்க முடியாதாங்க, மாற்றுத்திறனாளியாக கருதப்பட்டவர். அப்பேற்பட்டவர் அது வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்காரு. கடந்த 13ஆம் தேதி அதிகாலையில் இவர் அடைக்கப்பட்டிருந்த சிறை இருக்குல்ல, அதுக்குள்ளே சுருண்டு விழுந்து கிடந்திருக்காப்புல. இதை பார்த்துட்டு அங்கேருந்த போலீஸார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போதே அவங்களுக்கு தெரியாதா என்ன, ஹீஸ் நோ மோர்னு சொல்லிட்டு நாடகம் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு டாக்டர்ஸ் அங்கே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வேறு வழி இல்லையே, இது வேறு என்ன பண்ணி மூடி மறைக்க முடியும், குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த செய்தியை கேட்ட சபரியோட தாய், சகோதரி, மனைவின்னு எல்லாரும் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களே, அந்த டைமில் இந்த ஃபேமிலி போய் அவங்கள பார்த்துருக்காங்க. அப்போ உடம்புல எந்த காயமும் கிடையாதுங்க, ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காரு, நல்லா பேசி இருந்திருக்காரு, நோய் எதுவுமே கிடையாது அவருக்கு. அப்போ ஏற்பட்ட திடீர்னு சிறைக்குள்ளே உயிரிழந்திருக்காருன்னா இதை கேட்டு யார் தான் அதிர்ச்சி அடையாமல் இருப்பா? எல்லாருமே செம ஷாக்கு. சபரியோட அம்மா மல்லிகா, இந்த இவங்க தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐ கிட்ட என் பையன் ஒரு முறை சொன்னாங்க, அதாவது சார் நீங்கள் என்கிட்ட வாங்கின எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது பார்த்துங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மேபி ஏற்கனவே ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கணும் அந்த போலீஸ்க்கும் சபரிக்கும். அப்போ போலீஸ் எதாவது த்ரெட் பண்ண போயிட்டு சபரி பதிலுக்கு இதை சொல்லியிருக்கலாம். ஸோ இது போல் சொன்னாப்புல, இதனால தான் சபரி அடிச்சே கொண்டு இருக்காங்க, என் பையனை அடிச்சே கொண்டு இருக்காங்க, சிறையில் வெறித்தனமாக அடித்து சாவடிச்சிருக்காங்க என் மகனை, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்க. அந்த எஸ்ஐ மட்டும் இல்லை, அவன் பேச்சு கேட்டு அவ்வளோ போலீஸும் செயல்பட்டுருக்காங்களே, அவங்க எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும். என் பையன் மாதிரி இன்னொரு பையன் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுங்க. இது போல் போலீஸால் அடிபட்டு சாகிற நிலமை என் பையனுக்கு அதை கடைசியாக அமைட்டோன்னு இந்தம்மா அந்தளவுக்கு பேசியிருக்காங்க. பேச முடியல இன்னும் அவங்களால, கதறி அழுதுகிட்டே சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இன்னொரு பக்கம் சபரியோட அக்கா கௌதமி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஸ்ஐ தாங்க இது காரணன்றாங்க. அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த எஸ்ஐ மேலே மட்டும்தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்களே. அவர் லஞ்சம் கேட்டப்போ என் தம்பி தரமாட்டேன்னு சொன்னாப்புல, அதுவும் ஒரு முறை 2 முறையாங்க. மாதம் 25,000 லஞ்சம் கொடுத்துரு, இது கூட 12 பாக்கெட் சிகரெட்டையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இப்படிலாம் லஞ்சம் கேட்டிருக்காப்லையாமா அந்த போலீஸு. ஸோ இதை தர மறுத்து தான் என் தம்பியை போட்டு அப்படி அடிச்சிருக்காங்க. என் தம்பியை ஆஜர் செஞ்சப்போ கூட என் தம்பி நல்லதாங்க இருந்தார், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அடித்த அடியில் தான் என் தம்பியோட உயிரே போயிடுச்சு. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என் தம்பி ஆஜர்படுத்தினாங்களே, அந்த டைமில் அந்த போலீஸு செம போதையில் இருந்தாராமா. இவங்க சொல்கிறாங்க அந்த விஷயத்த. அப்போ மேஜிஸ்ட்ரேட்டே திட்டி வெளியே அனுப்புனதாகவும் ஒரு தகவல் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே இந்த லட்சணத்தில் போலீஸில் சில பேர் டியூட்டி பார்க்குறாங்க தனியாக போட்டு. ஓகே, சிறைக்குள்ளே வச்சு என் தம்பியை கொல்லணுன்ற வெறியிலேயே கொண்டு இருக்காங்க, இன்டென்ஷன் உங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு கௌதமி சொல்கிறாங்க. அண்ட் இவங்களை தொடர்ந்து சபரியோட மனைவி அவங்களும் பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சபரிக்கு ஒரு குழந்தையும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் பிரெட் வினர் யார் இருக்க போகிறான்?
இவங்க என்ன சொல்கிறாங்க, உன் புருஷன் செத்துட்டான் அப்படின்ட்டு அந்த ஜெகன் இருக்கால அந்த போலீஸில் ஒருத்தன், இவன் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. எனக்கு அதிலே தெரிஞ்சது எவ்வளோ வெறியில் என் புருஷன் அடித்து சாவடிச்சிருப்பாங்கன்னு. குட்கா விற்கிறதுக்கு சொல்கிறதோ இவங்க தான். இதுக்கப்புறம் கேஸை போட்டு உள்ளே தள்ளுவன்னு சொல்லி மிரட்டுறதோ இவங்க தான். இவங்களை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. முடியாத கையை அடித்தே உடச்சிருக்காங்களாம். கொடுமையில் மாற்றுத்திறனாளிங்க அவர். ஆனால் அப்படி கூட ஈவு இறக்கம் பார்க்காம அடிச்சிருக்காங்கன்னா எந்தளவுக்கு உச்சக்கட்ட சைக்கோ மனநிலையில் எழுந்திருப்பாங்க இவங்க அடித்தவங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இப்போ இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாரிச்சிட்டு இருந்தார், இப்போ அவரும் கிடையாது. கோயிலில் சாமி ஆடுறவருங்க அவர் எப்படிங்க ஃபுல்லாக போதையை போட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு எப்படிங்க இருக்க முடியும்? இந்தளவுக்கு பொய்யாக சொல்கிறாங்க போலீஸ்னு அவரோட மனைவி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்ட நீதிபதி முன்பு சபரியோட உடற்கூராய்வு சோதனை நடந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இஷ்யூ பெருசாச்சா, உறவினர்கள் கிளர்ந்து ஆரம்பித்தாங்களா, ப்ரெஷர் அதிகமாகவே மாவட்ட நீதிபதி முன்னாடியே உடற்கூராய்வு. ஆக்சுவலாக அந்த உடற்கூராய்வு நடந்து முடிகிற வரைக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல, அதை தாண்டி வெளியே உறவினர்கள் போகவே இல்லை, வெயிட் பண்ணாங்க அங்கேயே. திமுகவினர் உள்ளே இருந்தாங்க அந்த இடத்துல. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த உடற்கூராய்வு அறிக்கையும் வெளியாயிடுச்சு. அதில் அடிச்சிருக்கிறது கன்ஃபார்மாக ஆயிடுச்சு மக்களே. அந்த ரிப்போர்ட்டை நான் படித்து காட்டுறேன், சாராம்சத்தை மட்டும் எடுத்து காட்டுறேன். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு, என்ன இப்படிலாம் கொடுமை பண்ணியிருக்காங்களான்ட்டு. உடம்புல 19 இடங்களில் காயம் இருந்திருக்கு சபரி உடம்புல. அவரோட வலது கை இருக்குல்ல, அதில் 6 இடங்களில் காயம். சபரியோட நெஞ்சு பகுதி இடது புறம் இருக்குல்ல, அதுக்கு கீழே 7 சென்டிமீட்டரில் காயம். தலையில் 2 இடங்களில் காயம். அவரோட மண்டையோடு இருக்குல்ல, அது சேதமாக இருக்குது. அதாவது நம்ம கண்ணு மூக்கு வாயின்னு பேசுகிற காலம் போயிட்டு மண்டை ஓடு வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ காட்டு மின்னெடுத்தனமாக அடிக்கிறாங்க போல இருக்குது. வலது கையில் முறிவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அவரை கட்டி போட்டு அடித்ததுக்கான அடையாளங்களும் பார்க்க முடியுது கை கால்களில். இது மனுஷன் பண்ணுற வேலையா மக்களே? ஆனால் போலீஸ் இருக்க சில பேர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. கொடுமை. போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட ஆரம்பிச்சாங்கன்னா ஆரம்பத்திலேயே அது இன்னும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, சபரிக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்படி எப்படி திடீர்னு அவர் சாவார், எவ்வளோ அடித்து கொண்டு இருக்காங்க, கேட்டால் சமாளிக்கிறீங்களா? கடந்த 10ஆம் தேதி கூட அவரை நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் பார்த்தோம், நல்லதாக இருந்தாப்புல. 12ஆம் தேதி இரவு அவரை ஃபுல்லாக அப்படின்னு அடிச்சிருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்க வச்சு. இதனால தான் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கணும் அப்படின்ட்டு அசம்ஷன்ஸை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோங்க, அவரோட பணத்தை அது வரைக்கும் நாங்கள் வாங்கவும் மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்கள கைது பண்ணி உச்சபட்ச தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோன்னு எல்லாம் விடப்படியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது தாவேக்கா அரசு. ஆக்சுவலாக அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் படுகொலை, அப்படியே இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் இந்த மடப்புறம் அஜித்தோட படுகொலை, இப்போ தாவேக்கா ஆட்சியில் சபரியோட படுகொலைன்ற மாதிரி தான் இப்போ மாறி இருக்க விஷயம். ஆட்சிகள் மாறுது, ஆனால் காட்சிகள் பெருசாக மாறல. ஓகே, பாஜகவினர் திமுகவினர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களும் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தாவேக்கா அரசு சார்ந்த ஒரு பெரிய பிளேமை முன்வைக்கிற டைம் ஆச்சு. தாவேக்கா இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களும் இந்த அரசியலை பண்ணுவாங்களே, ஸோ இவங்க பண்ணுறதுலையும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. விஷயம் ரொம்ப பெருசாச்சா. இந்த ஸ்பாட்டுக்கு எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி வந்துட்டாங்க. வந்தவர் வாக்குறுதி கொடுத்தாரு, அம்மா யாரும் ஒன்றும் கொலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம், கைது பண்ணணும்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து எல்லாம் கலைஞ்சே போனாங்க.
ஸோ இது சம்மந்தமாக வழக்கு பதிவு பண்ணப்பட்டாச்சு. இது வரைக்கும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா, இந்த நாகர்கோவில் கிளைச்சிறை இருக்குல்ல, அதோட தலைமை வார்டனான ஜெகன். ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே சொன்னதா சபரியோட மனைவி சொன்னாங்களே, அந்த ஜெகன். சிறை வார்டன் சிவகுமார் அண்ட் இன்னொரு சிறை வார்டன் திருவிடை நம்பி. இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 3 பேர் இப்போ நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 8 பேருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எஃப்ஐஆரை ஆல்ட்ரு பண்ணுற வாய்ப்புகளும் இப்போ அதிகரிச்சிருக்கு. ஒரே ஒரு செகண்ட். திமுகவினர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த போலீஸ் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணுங்க. குடும்பத்துக்கு இழப்பீட்டு தொகையை கண்டிப்பாக இந்த அரசு வழங்கி ஆகணும். மனைவியோட கல்வி தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மக்களே, என்ன கோரிக்கையை தெரியுதா முன்வைக்கிறது? சில மாதங்கள்லேயே சத்துணவு அங்கன்வாடி பணிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறீங்களே, அது சார்ந்த ஒரு பணியை கூட கொடுக்கலாமேங்க கஷ்டப்படுற குடும்பம்னு திமுகவினர் இந்த கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஓகே, ரைட்டு. ஆக்சுவலாக இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்களே, கொலை வழக்காக பதிவு பண்ணணுன்னு. ஆக்சுவலாக அதை டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிட்டாங்க. கொலை வழக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக 7 பிரிவுகளின் கீழே அந்த 3 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் பல பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னா எல்லாரும் மேலே இந்த 7 பிரிவுகளும் அப்படியே வந்துடும் போல இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது சிஎம் அவர்கள் தானே, அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஈரோடுல குட்கா விட்டுறாங்க அப்படின்ட்டு தாவேக்கா நிர்வாகி அருண் அப்படின்றவரை முதல்ல கைதுன்ற ஒரு விஷயம் பண்ணப்படுச்சு. அதுக்கப்புறம் சொந்த ஜாமீனில் அவரை விடுவிச்சாச்சு. சாமானியர் சபரிக்கு இங்கே வேற ஒரு சட்டம், அடிச்சே சாகடிக்கிறீங்க. அப்போனா அருணுக்கு ஒரு சட்டம், தாவேக்கா நிர்வாகிக்கு ஒரு சட்டம், இது போல் சாமானியர்களுக்கு ஒரு சட்டமானு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போ இது போல் கேள்விகளை எழுப்பணும்ல, அரசியல் சார்ந்து பேசணும்ல, அதை போல வார்த்தைகள் தான் இது. மரணத்துக்கு காரணமானவங்களுக்கு உரிய தண்டனை கிடைச்சே தீரணும்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா லஞ்சம் கொடுத்தா குட்கா விற்றுக்கலாமா? போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்தா? ப்ரோ, இது மட்டும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் வெட்ட வெளிச்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. தாவேக்கா அரசில் மட்டும் நடக்குதுன்னா நினைக்காதீங்க, இதுக்கு முன்னாடியே தொடர்ந்துட்டு இருந்த விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கிறவங்களாம் அசிங்கமாக இல்லை? ஏன்னா மக்கள் பார்த்து சல்யூட் அடிக்கிற இடத்துல இருக்கீங்க. உங்களில் சில பேர் பண்ணுற இந்த சைக்கோத்தனமான வேலை, அடித்து சாவடிக்கிறது, அப்புறம் இப்படி கையை நட்டி பிச்சை வாங்குறது, யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு, இது போல் நீங்கள் ஒரு சிலர் பண்ணுறது தான் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துட்டுருக்கு. எந்த ஆட்சி மாறினாலும் போலீஸால் அரசுக்கு ஏற்படுற அந்த இழுக்கு இருக்குல்ல, அது குறைஞ்சபாடு இல்லை, மேலே மேலே தான் போய்கிட்டு இருக்கு. கிலோ கணக்கில் கஞ்சா விற்கிறவங்களாம் போலீஸார் இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறீங்களா என்ன? பயமா இல்லை செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு தயக்கமா? ஆனால் இது போல் கேட்க ஆள் இல்லைன்னா அச்சு சாவச்சிருவீங்க. சாத்தான் குளம்லேயே பார்த்தோம் அந்த படுகொலை சம்பவத்திலேயே. கொரோனா டைமில் சீக்கிரம் மூடுங்கன்னு சொல்லி வாய்க்கா தகராறு, என்ன எதிர்த்து பேசுகிறேன்ற அந்த திமிர் ஈகோவில் அவங்கள கூட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு அப்பா பையனை அடிச்சே சாவடிச்சிங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே ஈகோ தான் ட்ரிகராக இருக்க மாதிரி இருக்குது. வாங்கிறது பிச்சை, லஞ்சம், இதை உதர்த்து ஏன்னு கேட்டாக்கா ஒன்று தூக்கி இடிப்பாச்சு சாவச்சிருவீங்க. மனுஷங்களா நீங்களா? இந்த மாதிரி சைக்கோ போலீஸ் இருக்காங்களே டிபார்ட்மெண்ட்டில், அவங்களை எப்படி இந்த தாவேக்கா அரசு ஃபில்டர் பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் புறையோடிய சில பேர் இருக்க தான் செய்வாங்க. லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டவங்க இருக்க தான் செய்வாங்க. சட்டத்தை மதிக்காதவங்க, சட்டத்தை காப்பாற்றுன்ற பேரில் இருக்க தான் செய்வாங்க. அவங்கள களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. அதுவும் காவல்துறையில் அவ்வளோ பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள ஃபில்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி இதை தமிழ்நாடு அரசு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் பெருசாக யாரும் பண்ணல. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இவங்க என்ன தெரியுமா பண்ணோம், கைதானவங்கள பிணை வழங்கவே கூடாதுங்க. அதே போல் இந்த ஒரு வழக்கு விசாரணை சார்ந்து சிபிஐ உள்ளே வரணும். என்ன அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கைலாம் கேட்டிங்கன்னா அப்புறம் இதுக்கு சிபிஐன்னு ஒன்று இருக்குது. நிறைய வழக்கு எதுக்கு நம்ம சிபிஐ கிட்ட கொடுக்குறோம்? இப்போ போலீஸ் சம்மந்தப்பட்ட வழக்கு, இதை போலீஸே விசாரிக்கிறாங்க. எஸ்ஐடி ஃபார்ம்னு விசாரித்தாலும் அதில் என்ன 100% உண்மை வெளியே வந்துட போகுது. ஸோ நான் வெளிப்படையாக கேட்குற விஷயம், இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனால் உண்மை 100% வெளியே வரும்.
ஏன்னா இது வரைக்கும் நடந்த கொடூரங்களை பற்றி நம்ம பேசியே ஷாக்கில் இருக்கோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அதெல்லாம் அவங்க விசாரணை பண்ணால் வெட்ட வெளிச்சமாக வெளியே வரும். படித்த திறமையான இளைஞர்கள் பல பேரும் போலீஸ் வேலை கிடைக்காதான்னு ஏக்கத்தில் இருக்காங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஸ்போர்ட்ஸ் உள்ளே போனால் எப்படியாச்சும் கோட்டையில் உள்ளே போயிடலாமன்ற அப்படி நினச்சிட்டு இருக்க நிறைய பசங்க, இன்னொரு பக்கம் படிப்பு மூலமாக மேலே வந்துட முடியுமா, டிபார்ட்மெண்ட்டில் போயிடுமா அப்படி நினச்சிட்டு இருக்க பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில். மக்கள் மேலே கை வைக்காமல் அரெஸ்ட் பண்ணுறதே வேலையா, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் சட்டம் அதோட வேலையை பார்த்துக்கும், நான் அடுத்த கேஸை தேடி போகிறேன், இப்படி மைண்ட் செட் இருக்கிற பசங்க பல பேர் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு சைக்கோஸை வேலைக்கு எடுத்து வச்சிருக்கோல, என்னத்த பண்ணுறதோ தெரில இவங்களை. மக்களை இந்த கான்டெக்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சாத்தான் குளம் வழக்கில் எல்லாருக்குமே மரண தண்டனை. அந்த வழக்கோட தீர்ப்பு வெளியாகிறப்ப எல்லாருமே கொண்டாடணுமா? அது காரணம் திரும்ப இது போல் ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மரண பயத்தை இந்த வழக்கோட தீர்ப்பு விதைச்சிருக்குன்னு எல்லாருமே நினச்சோம். ஆனால் பிரயோஜனம் இல்லையே. இப்போ திரும்ப அதே சாயலில் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மரண தண்டனை கொடுக்குறீங்களா இந்த சட்டம் தீர்ப்புன்னு சொல்லிட்டு, அதை தாண்டி வேற ஒரு விஷயம் பண்ணணும் போல இருக்குங்க. அப்போ தான் இது போல் குற்றங்கள்லாம் குறையறதில்லை, ஒட்டுமொத்தமாக எராடிகேட்டே பண்ணப்படணும் சொசைட்டியில் இருந்து. ஏன்னா போலீஸ் கூப்பிட்றாங்கன்னு மதித்து நம்பி போகிறாங்க கூட, சட்டம் அதோட கடமையை செய்யுதுன்னு. அப்படி நம்பி வரவன் ஆச்சு சாவடிக்கிறீங்கன்னா என்ன கொடுமை அதெல்லாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.